கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆதியாமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்தையும் 31 வசனத்தையும் வாசிக்கலாம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 31 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம்தான் உலகம் எப்படி உண்டானது என்பதற்கு நாம் அறிந்து கொள்வதற்கு காரணமாக அமைகிற ஒரு அதிகாரம். நான் சமீபத்தில் இந்த அதிகாரத்தை வாசித்த பொழுது ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை இந்த பகுதியிலே கொடுத்தார். வெளிச்சத்தை தான் படிக்கிறோம், ஆனால் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் கொடுத்தார். தேவன் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நாம் எப்படி செய்திருக்கிறோம் என்று பார்க்கிறார், அல்லது நல்லது என்று கண்டார். ஆமென். அது நல்லது என்று கண்டார். கடைசியில் தாம் செய்த எல்லாவற்றையும் பார்த்தார், அது நன்றாயிருந்தது. ஆமென். நல்லதை செய்தார், நன்றாய் செய்தார். மனிதனை படைக்கும் பொழுதே தன்னுடைய சாயலிலே படைத்தார். எதற்காக? அவனும் தன்னை போல நல்லதை செய்ய வேண்டும், நன்றாய் செய்ய வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாடல் பாடணும், நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை உறுதிப்படுத்துமையா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சாலும் நல்லதை மட்டும்தான் நான் செய்யணும். ஆண்டவரே, யாருக்கு எந்த தீமைகளோ தீங்குகளோ எதுவுமே செய்யக்கூடாது. நான் செய்கிறதெல்லாம் நல்லதான் செய்யணும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நல்லவர்கள் என்று நம்மை நான் நினைத்து கொண்டாலும் அநேக காரியங்களை, நல்லதல்லாத காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் பூமியிலே செய்யும் பொழுது செய்த ஒவ்வொன்றையும் அதை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தான் செய்கிற ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து செய்கிறார். அநேக நேரங்களில் நாம் செய்கிற வேலையை கடமைக்காக செய்கிறோம், வேறு வழி இல்லாமல் செய்கிறோம், வேண்டா வெறுப்பாக செய்கிறோம், மனிதனுக்காக செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் யாருக்காக அதை செய்தார்? வேறு யாருமே இல்லை. தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், இவர்கள்லாம் உண்டாக்கப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது அழகாக ரசித்து ரசித்து தன்னுடைய காரியங்களை செய்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனவே ஆண்டவர் நன்றாய் செய்தார், நல்லதை செய்தார், நன்றாய் செய்தார். மார்க்கு 7 அதிகாரம் 37 வசனத்தை வாசியுங்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் செய்த செய்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்க சொல்றாங்க, எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தது நன்றாய் இருந்தது, அதை நன்றாய் செய்தார், நல்லதை செய்தார். பிரசங்கியின் புத்தகம் 3 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அது ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். குட், வெல், பியூட்டிஃபுல். இன்னும் நல்ல நிறைய காரியங்களை ஆராய்ந்து படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்குது. தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து பார்த்து செய்கிறாரு, அழகு பார்த்து செய்கிறாரு. ஹோட்டலுக்கு போகும்போது சில நேரத்தில் அந்த ஹோட்டலில் அவன் கொண்டு வர்ற சாப்பாடு சாதாரண சாப்பாடாக தான் இருக்கும். அதுக்கு மேலே அவன் ஒரு ஜோடிப்பு வைக்கிறான் பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு அதை ஜோடித்து கொண்டு வரான். கொடுக்குற பொருளை அழகுபடுத்தி மக்கள் விரும்பக்கூடிய அளவில் அவன் கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லதை செய்ய வேண்டும், நன்றாய் செய்ய வேண்டும், நேர்த்தியாய் செய்ய வேண்டும், அழகாய் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? இந்த சபை வேலை நடந்தப்ப ஏதோ ஒரு வேலை நடந்துச்சுங்கிறதுக்காக நாங்கள் செய்யலை. ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிறத நல்லா செய்வோம், நேர்த்தியாக செய்வோம். ஒரு குறை இருந்துடக்கூடாது, ஒரு இடத்துல ஒரு சின்ன பிசுறு வந்துடக்கூடாது. அதை பார்த்து பார்த்து செய்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இது தேவனுடைய ராஜ்யம். நம்முடைய வீட்டை கட்டும் பொழுதே அதை அழகாக பார்த்து பார்த்து கட்டுவோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வீடு, அவருடைய வீட்டை கட்டும் பொழுது, அவருடைய வேலையை செய்யும் பொழுது நாம் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
நேர்த்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்தார் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஸ்கில்ஃபுல்லி அண்ட் பர்ஃபெக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்ச்சி திறம் வாய்ந்த விதத்திலே அவர் செய்தார், பிசகாத விதத்திலே முழு நிறைவுடன் குறையில்லாத விதத்திலே அதை செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் செய்கிற காரியத்தில் ஒரு தேர்ச்சி திறனோட. ஆமென். இப்போ பிரதர் ஜெயசீலன் வீடு கட்டுற இன்ஜினியர், அவர் தன்னுடைய திறமையெல்லாம் போட்டு கட்டினாலும் அவர் கட்டினதை விட அழகாக திறமையாக கட்டுறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் இருக்காங்களா இல்லையா பிரதர்? ஏராளமான பேர் இருக்காங்க. நாம் செய்கிறதை விட சிறப்பாய் செய்வதற்கு இந்த உலகத்தில் ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் செய்கிறதை விட சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த கொம்பனும் கிடையாது. அவரே செய்யும் பொழுது அவர் செய்வது எதுவோ அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை கூட சொல்ல நேர்த்தியாய் செய்தார் என்றால் அதை பார்த்து பார்த்து அழகுபடுத்தி யோசிச்சு பாருங்க. இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் மனிதனை நாம் நம்முடைய சாயலிலே மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த தலை இப்படி இருக்கிறதுக்கு பாரு, இப்படி சைடில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கை ரோபோவுக்கு இருக்கிற கை மாதிரி கேட்டிங்களா? இப்படி உடனே மடக்காமல் இப்படி நேராக வந்து இப்படியே மடக்கிற மாதிரி நம்மளை படைச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? இந்த கண்ணை கொஞ்சம் கிராஸாக வச்சுருந்தாருன்னா எப்படி இருக்கும்? இந்த மூக்கு ஓட்டை அப்படி மேலே இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் அழகாக இருக்கிறதுக்கு எது எங்கே இருக்கணுமோ அதை பார்த்து பார்த்து ஆண்டவர் படைச்சார். ஆமென். அவர் ஒன்னொன்னே படைக்கும் போது யோசிக்கிறார், இது எப்படி இருக்கும், இதை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசி ஆண்டவர் செய்கிறார். படைச்சிட்டு பார்க்குறாரு. இப்போ முதல் நாளில் வெளிச்சம் உண்டாக கிடதுன்னு சொன்னார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அடுத்து ஒன்னொன்னையும் செய்ய 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 எல்லாவற்றையுமே நல்லது 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 என்று ஆண்டவர் கண்டார். இன்றைக்கி நிறைய பேர் நன்றாய் செய்கிறார்கள் நல்லதல்லாத காரியங்களை. ஆமென் சொல்லுவோமா? நல்ல காரியமாக இருக்காது, ஆனால் அதை நல்லா அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, காலை வாடுறது. சமீபத்தில் நாங்கள் பாஸ்டர்ஸுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம ஆட்கள் காலை வர்றதில் கில்லாடிகள். அதனால தான் கபடி விளையாட்டில் 3 வருஷம் தொடர்ந்து என்ன பண்ணுறான், அவன் தங்க பதக்கம் வாங்கிட்டு வரான். ஏன்னா அந்த விளையாட்டே காலை வாடுற விளையாட்டு தான். அடுத்தவனை பக்கத்தில் வந்தால் காலை வாரிடுவேன். ஸோ கெட்ட காரியத்தை நேர்த்தியாய் செய்வதல்ல, நல்ல காரியத்தை நன்றாய் செய்ய வேண்டும். வேதத்தில் அநேக காரியங்களை நன்றாய் செய்தவர்கள் உண்டு, ஆனால் நல்ல காரியத்தை செய்யவில்லை. ஆமென். மோசேக்கு விரோதமாக ஒரு குரூப்பை எழுப்பி நம்மெல்லாம் எகிப்துக்கு போயிடலான்னு சொல்லி அது கூட்டத்தில் சபையில் பேர் பெற்றவங்கெல்லாம் ஒரு சுருட்டி நல்லா பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க, ஆனால் நல்ல காரியத்தை செய்யலை. ஆமென் சொல்லுவோமா? நன்றாய் செய்வது முக்கியமல்ல, நல்ல காரியத்தை நன்றாய் செய்வது முக்கியம். ஏன் ஆண்டவர் தம்முடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் அவரை போலவே நாமும் நல்லது செய்ய வேண்டும், நல்லதை நன்றாய் செய்ய வேண்டும், நேர்த்தியாய் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படி செய்ய வேண்டும். மனுஷனை படைச்சி ஜீவாத்மா அவருடைய சுவாசத்தை ஊதின உடனே மனுஷன் வந்துட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான், சாப்பிட்றான். ஐயோ நல்ல வேளை குடல் சிறு குடல் இருக்கிற இடத்துல பெருகுடல் இருக்கணுமே, நான் மாற்றி வச்சுட்டேனே. அப்படி ஒரு நாள் ஆண்டவர் யோசிக்கலை. அவர் படைச்சிட்டார்னா அது வாய்த்தது. ஆமென். அவ்வளோதான். அவர் செஞ்சிட்டாருன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரீமேக் பண்ணுற வேலையே கிடையாது. ஒன்ஸ் செஞ்சார்னா நேர்த்தியாக செஞ்சிருவார். அதே போல் ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாம் வாய்த்தது. சூரியனை படைச்சதுக்கப்புறம் இது சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே, யோசிக்கலை. இப்போ நாங்கள் இந்த இடத்த அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? சபையை அழகாக பண்ணியிருக்கோமா? ஆனால் எங்களுக்கு ஒரு ஐடியா, போன வாரத்தில் பேசிகிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்சம் பணம் கிடச்சின்னா நடுவுலையும் ஒரு லைன் லைட் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட வெளிச்சம் வருமே. ஏன்னா நாங்கள் நேர்த்தியாக செஞ்சாலும் இன்னும் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் தேவன் செய்தவற்றை திரும்ப திருத்தவே மாட்டார். ஒன்ஸ் செஞ்சார்னா செஞ்சதான். தேவ பிள்ளைய, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்வது திரும்ப திருத்துகிறதுக்கல்ல, அவர் செய்வதற்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்து கொண்டே போவார். எல்லாம் பர்ஃபெக்டாக ஆண்டவர் செய்து கொண்டே போவார். உன்னை அவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆதாமுக்கு ஏவாள் தேவைப்பட்ட போது தன்னை அவருடைய கரத்தில் கொடுத்தார், நித்திரையடைய வைத்தார், எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கி கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அமைதியாக இருப்போமானால்
நாம் கண் விழித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்தும் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆமென். எனவே தேவன் செய்கிற காரியங்கள் அனைத்தும் வாய்க்கும்படியாக செய்கிறார். சங்கீதம் 1 அதிகாரம் 1-2 வசனத்தை 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் செய்தது எப்படி வாய்த்ததோ அதை போல என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட நீயும் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது? நான் உனக்கு சொல்லுகிற சில ஆலோசனையின்படி நீ செய்யும் பொழுது. என்ன? முதலாவது, நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்க வேண்டும். அந்த துன்மார்க்கன் உன் நண்பனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத உன்னுடைய இனஜன பந்துக்களாக இருக்கலாம், உன்னுடைய எஜமானாக இருக்கலாம். வேத வசனத்தை அறியாதவர்கள் சொல்லுகிற ஆலோசனை அல்ல. துன்மார்க்கன் என்றால் தேவனுடைய வழிகளுக்கு எதிர்த்து நிற்பவன், தேவனுடைய வழிகளில் நடக்காதவன், தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிடுகிறவன். இவன் தான் துன்மார்க்கன். அவன் துன்மார்க்கனாக இருக்கிறபடினால்தான் துன்மார்க்கமான செயலை செய்கிறான். துன்மார்க்கமான செயலை செய்வதினால் அவன் துன்மார்க்கன் அல்ல. நீங்கள் பாவம் செய்வதினால் பாவிகள் அல்ல, பாவிகளாக இருந்தபடினால் தான் நாம் பாவம் செய்தோம். ஏனென்றால் பாவம் உள்ளே பிரவேசித்தது. ஜென்ம பாவம், கர்ம பாவம் என்றெல்லாம் உண்டு. சரி, இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நீ பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேட்க வேண்டுமே தவிர துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. சாலமோனுடைய மகன் ரெகோபயாம், பட்டணத்து மூப்பர்கள் எல்லாம் வந்தார்கள், ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள். உன்னுடைய தகப்பன் ஆண்டது கொஞ்சம் கடினமாக இருந்தது, நீ எங்களை கொஞ்சம் லகுவாக ஆள வேண்டும் என்று கேட்டபோது மூப்பர்களிடத்திலே அவன் கேட்கிறான். சரியான ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். அதில் அவன் திருப்தி இல்லாமல் தன்னுடைய ஏஜுக்கு ஒத்த அந்த வாலிபரிடத்தை கேட்கிறான். தவறான ஆலோசனை கொடுத்தார்கள். உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க உங்கள் லெவலுக்கு தான் சிந்திக்க முடியும், உங்கள் லெவலுக்கு தான் அவங்க லெவலுக்கு தான் உங்களை வழி நடத்த முடியும். அவர்கள் உங்களுக்கு நிறைவான அல்லது வளர்ச்சிக்குரிய ஆசீர்வாதமான வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. எனவே முதியோர்கள், அறிவில் தேறினவர்கள் அல்லது அனுபவம் உள்ளவர்கள், வயதில் மூத்தவர்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடக்காத, பாவிகளுடைய வழியில் நில்லாத. நீ நிற்கிற இடம் ரொம்ப முக்கியம். சாயந்தரத்தில் வேலை முடிச்சுட்டு வந்து நீ நிற்கிற இடம் ரொம்ப முக்கியம். யாரோடு நின்று கொண்டு இருக்கிறாய், யாரோடு நீ கும்மாளமிட்டு கொண்டு இருக்கிறாய், யாரோடு பேசி கொண்டு இருக்கிறாய், இதெல்லாம் சரி செய்யாமல் நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று நாம் எப்படி கேட்க முடியும்? ஆனால் நீ செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு கர்த்தர் வழியை வைத்திருக்கிறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக. எல்லாரையும் கேலி கிண்டல், எதை எடுத்தாலும் அதில் ஒரு கேலி கிண்டல், அதுதான் பரியாசக்காரன். அவன் தெய்வ பிள்ளைக்கு அடையாளம் கிடையாது. அவன் ஒரு எதை சொன்னாலும் அதில் ஒரு கேலி கிண்டல் எடுக்குவது, அது பரியாசோதர். பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல நீ கேட்க வேண்டிய ஆலோசனையை குறித்து கவனமாயிரு, நீ நிற்கிற இடத்தை குறித்து கவனமாயிரு, நீ பேசுகிற பேச்சை குறித்து, உட்காருகிற இடத்தை குறித்து, யாரோட உட்கார்ந்து பேசுகிற, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுகிறார்களா, இப்படி இராதே என்று டோன்ட் அப்படிங்கிற காரியங்களை சொல்லிவிட்டு டூ அப்படிங்கிற காரியத்தையும் சொல்றாரு. அப்ப என்ன செய்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். முதலாவது இந்த வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில், இந்த பைபிள் எடுத்து பாருங்க பார்க்கலாம். அப்படி பார்த்து, ஆண்டவரே இதை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நேசிக்க எனக்கு கிருபை. இது வந்து வேண்டாம் வெறுப்பாக இருக்கக்கூடாது. எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? பைபிள் கொண்டு வராமல் தயவு செய்து நீங்கள் சபைக்கு வரக்கூடாது. ஒரு விசுவாசியினுடைய அடையாளமே கையில் பைபிளோடு வர்றதான். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை முதலாவது நேசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறான். அப்போ தாவீது செய்ததெல்லாம் வாய்த்து, அவனை பற்றி பின்னாடி நாம் படிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா என் வேதத்தில் நீ பிரியமாயிரு.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். அவருடைய அப்போ ராத்திரி பகலும் தூங்காமல் யோசிக்கிறதா இல்லை. பகலில் படிச்சீங்கன்னா இருதயத்தில் ராத்திரியில் அது ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும். பகலில் நீங்கள் படிக்க படிக்க அது ஆவியில் கலந்து அந்த வசனங்கள் எல்லாம் இரவு நேரங்களிலே உங்களுக்கு யோசனையாக வந்து கொண்டே இருக்கும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, ஒரு ஆத்து ஓரத்தில் மரம் எப்படி தள 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 தளன்னு வளர்ந்துட்டு வருதோ அதை போல உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போ கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும் பொழுது முதலாவது நீ பாக்கியவானாக மாறுற. ரெண்டாவது உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுறாரு தெரியுமா, பஞ்சம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் மழைத்தாழ்ச்சியான காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும்படிக்கு. ஆமென். ஊரெல்லாம் பஞ்சம் வந்தாலும் உங்கள் வீட்டில் என்றைக்கும் ஓலை காஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதிராதிருக்கிற மரம். வெளிநாடுகளில் எவர் கிரீன் ஒரு மரம் இருக்குது. நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்ன காலம் வந்தாலும் இந்த மரம் பசுமையாகவே இருக்குமா. ஆண்டவர் உங்களை என்னை அப்படி தான் வைக்க விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு, உண்மையான கிறிஸ்தவனுக்கு இலை உதிர் காலம் இல்லவே இல்லை. வசந்த காலம் தான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இலை உதிர் காலம் அல்ல, தரித்திரத்தின் காலம் அல்ல. எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல கர்த்தர் வாய்ப்பார். ஆமென். அப்போ ஒரு காரியம் வாய்ப்பதற்கு, நாம் நேர்த்தியாய் நன்றாய் செய்வதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வாசியுங்கள். 39:23. கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அதாவது அவன்கிட்ட என்னென்னலாம் வேலை கொடுத்தானோ அதை எப்படி செய்தானா, வாய்க்கும்படி செய்தான். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆனால் அவன் செய்ததெல்லாம் என்னாச்சு, வாய்த்தது. வாய்த்ததுன்னு என்ன அர்த்தம், அவன் செஞ்சதுலாம் ஒரு வெற்றி கிடைத்தது. அவன் செய்ததெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. அவன் செய்த எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தி இருந்தது. அதனால என்ன நடந்தது வாசிங்க. அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. நல்ல கவனிங்க. நீங்க அலுவலகத்தில் பணிபுரிகிற ஆளா இருக்கலாம், ஆனா உங்க வேலையை பார்க்கும் போதே அவங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, அவங்க எப்போ நல்லா தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கணும். ஆமென். ஒன்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எப்படி நம்ம கிறிஸ்தவங்களாக வாழ்கிறோம், அந்த இடத்துல நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்து நீங்கள் வேதத்தை வாசித்து டெய்லி சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஜெபிச்சுட்டு போகிற மனுஷனாக இருந்தால் மற்றவங்க செய்கிற வேலைக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதனால் உங்கள் கையில் கொடுக்குற வேலையை விசாரிக்கவே மாட்டாங்க. அவர் நல்லா தாங்க செய்வார், ஏன்னா அவர் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். யோசேப்புக்கு அதுதான் கிடைச்சது. எதை செய்தானோ அதை கர்த்தர், எதை செய்தானோ. சமையல் பண்ணுற சகோதரிகளே, அறக்க பறக்க அவசர அவசரமாக அதை நறுக்கி இதை நறுக்கி உள்ளே போட்டுட்டு ஓடுறதை விட்டுட்டு நீங்கள் சமையலை கூட ரசித்து செஞ்சு பாருங்கள். பாஸ்டர் நாங்கள் ரசித்து செய்கிறதில்ல, ருசித்து தான் செய்வோன்னு செய்கிறாங்க. நீங்கள் ருசிச்சதுக்கப்புறம் தானே நாங்களே இங்கே சாப்பிட்றோம். உண்மையை தான் சொல்கிறேன். அவசர அடி அல்ல, ஒரு சமையல் பண்ணுறது கூட. ஆமைன்னு சொல்லுவோமா. சமீபத்தில் நான் போயிருந்த இடத்துல அழகாக தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட்டு இதெல்லாம் அழகாக அப்படி கட் பண்ணி அதுக்கு பேர் என்னது, சேலட். அதுக்கிடையில் முழுசாக பச்சை மிளகா வச்சுருந்தாங்க. அந்த ஊரில் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் காட்டமான ஆட்கள். கேட்டிங்களா, எல்லாத்தையும் விரும்பி அது பார்க்கும் பொழுது அழகாக அந்த 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 பைபிள் காலேஜ் பிள்ளைங்க அதை அடுக்கி கொண்டு வர்றதை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ரசித்து செய்யுங்க. இன்னையிலேருந்து சமையல் பண்ணுறவங்க கொஞ்சம் திருந்துங்க. ஆமே.
ஸ்தோத்திரம். எப்படி தெரியுமா? அதை ரசித்து செஞ்சு கொண்டு வந்து வச்சா நாய்க்கு சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு விருந்தாளியாக வரவேற்கிற மாதிரி இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. ஒருவேளை எங்கள் வீட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் அழகாக டைனிங் டேபிளில் வந்து அழகாக நானே எடுத்து பரிமாறுற மாதிரி தான் இருக்கும். ஆமே, ஸ்தோத்திரம். அதனால் ஒருவேளை பாஸ்ட்டு அங்கே சொல்ல முடியாத இங்கே சொல்கிறாரோன்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே என்ன பிரசங்கம் பண்ண போகிறேங்கிறத அங்கே நைட்டு சொல்லிட்டேன். சமையல் செய்கிற வேலையை கூட, ஏன்னா உங்கள் உடம்புக்காக நீங்கள் செய்கிறீங்க, அதை உங்கள் உடல் உங்கள் சரீரம். வேலைக்கு போகிற அவசரத்தில் இதை ஏனோ தானன்னு செய்யாதீங்க. இதை நல்லா செஞ்சால் தான் நீங்கள் வேலையை நல்லா ஸ்ட்ரென்த்தாக செய்ய முடியும். ஆமாம், நீங்கள் இதை நல்லா செஞ்சுட்டு போனால் தான் உங்களுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கும், உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு நல்லா சாப்பிட்டா தான் அங்கே போய் வேலை செய்ய முடியும். ஸோ சமையல் வேலையோ அலுவலக வேலையோ ஊழியமோ எதை செஞ்சாலும் நான் நல்லா செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஆமாம், அது கடமைக்காகவோ கசப்புடனோ வேண்டா வெறுப்பாகவோ இல்லை, ஆர்வத்தோடு நேர்த்தியாக செய்யணும். 22ஆம் வசனத்தை வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அங்கே என்று சொல்லும்போது சிறைச்சாலையில். ஏன் சிறைச்சாலைக்கு போனா? செய்யாத தப்புக்கு பொய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டான். அங்கே போய் சிறைச்சாலையில் முறுமுறுத்திருக்கலாம், ஆண்டவரே என்னை ஏன் இப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்தீங்க, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் செய்யாத தப்புக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அதெல்லாம் செய்யலை. அந்த இடத்துக்கு போனாலும் தேவ சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. என் வாழ்க்கையில் நான் விரும்புகிற காரியமோ நான் வருத்தப்படுகிற காரியமோ எது நடந்தாலும் தேவன் தம்முடைய சித்தப்படி என்னை நடத்துகிறார் என்று அந்த சூழ்நிலையை அவன் ஏற்றுக்கொண்டான். அநேக நேரத்தில் நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, கர்த்தர் நம்மை நடத்துகிற சூழ்நிலைகளை நம்ம ஏற்றுக்கொள்றதில்ல, போராடுறோம், ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறோம், முறுமுறுக்கிறோம், கேள்வி கேட்குறோம், அதுலேயே போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நீங்கள் என்ன பாதையில் என்னை நடத்தினாலும் எனக்கு நன்மைக்கு தான் நடத்துவீங்க ஆண்டவரே. நான் கேள்வி கேட்டே என் வாழ்க்கையை வீணாக்க விரும்பலை, நான் ஆர்கியூ பண்ணி என் நேரத்தை வீணாக்க விரும்பலை. என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் என் நன்மைக்கு செய்வீங்கன்னு நம்புகிறேன்னு சொல்லுங்கள். யோசேப்பு முறுமுறுத்திருக்கலாம், ஏன் எனக்கு இப்படி, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், துக்கத்தின் மேலே துக்கம் வருது, வேதனை மேலே வேதனை வருது, அண்ணன் தம்பியெல்லாம் அடித்து விரட்டினானுங்க, குழியில் போட்டானுங்க, அடிமையாக விற்றானுங்க, இப்போ பொய்க்குற்ற சுமத்துறா, என் மான பிரச்சனை இது, என்னுடைய கற்பு பிரச்சனை, இதெல்லாமா எனக்கு பிரச்சனை. ஒரு கேள்வி கேட்கல. சிறைச்சாலைக்கு கொண்டு போனாங்கன்னா அங்கேயும் தோத்துறோம். ஆண்டவரே நீங்கள் தான் காய் நகர்த்துற ஆள், என்னை எங்கே கொண்டு போகணுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிப்படியாக என்னை கொண்டு போவீங்கன்னு தெரியும், நான் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வைத்திருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் விரும்புகிற சூழ்நிலையோ விரும்பாத சூழ்நிலையோ, மனிதர்கள் என்னை புகழ்வதோ இகழ்வதோ, நான் செய்த நன்மைக்கு நன்றி கிடைப்பதோ அல்லது தீமை கிடைப்பதோ எதுவாக இருந்தாலும் நீர் என்னை நடத்துகிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் ஐயா. நீர் என்னை நடத்துகிற சூழ்நிலை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். எல்லாரும் இவன் கையில் கொடுத்துட்டான். எல்லாரும் இவன் கையில் கொடுத்த உடனே இவன் லீடராக இருக்கான். இப்போ என்ன செய்யறான்னா, அவர்கள் செய்த எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அவங்க செய்கிற வேலையை தான் அவனு செஞ்சான். நடந்தது என்ன தெரியுமா? இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. இப்போ யோசேப்பு வேலை செய்கிறத பார்த்து 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 ஒவ்வொருத்தன் வேலை பழு அதிகமாகிறது. ஆனால் அங்கே தான் விஷயம் இருக்குது. என்னைக்கு வேலையை அதிகம்னு நினைக்கிறீங்களோ அங்கே தான் கர்த்தர் உங்களை அதிகமாக உருவாக்குறாருன்னு அர்த்தம். ஆமே, வேலை பழுவாக நினைக்கக்கூடாது. அதிக வேலைகள் கிடைப்பது நம்முடைய திறமை நமக்குள்ளே வளருவதற்காக. உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபைலை முடிச்சுட்டு எந்திரிக்கலாங்கிற நேரத்தில் அப்படி தானே சிரிக்கிறாங்க சிஸ்டர், அடுத்த ஃபைலை கொண்டு வந்து வைப்பாங்க, ஐயையோ அப்படிங்களாம். அந்த ஆள் வேணும்னே வச்சிருந்தா கூட கர்த்தர் அதில் நம்மளை ஸ்கில்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நம்மளை கர்த்தர் டெவலப் பண்ணுறார். எனவே வேலை செய்கிற இடத்துல முறுமுறுக்கக்கூடாது, வீட்டில் முறுமுறுக்கக்கூடாது. ஒரு வேலை மேலே இன்னொரு வேலை கிடைக்குதுன்னா நம்முடைய திறமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறதுன்ற அர்த்தம். எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். வேலையே செய்யாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு தூங்கி எந்திரிக்கிற சோம்பேறிகளுக்கு ஏதாவது ஸ்கில்ஃபுல்லாக ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வேலைகள் தொடர்ந்து நடக்க வேலை மேலே வேலை செய்யச்சு.
உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு நேர்த்தியாக இருக்கணும். 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வீடு நீட்டாக இருக்கணுங்க. கர்த்தர் வசிக்கிற வீட்டில் நேர்த்தி இருக்கும். ஏனென்றால் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், இதை விட்டுற வேண்டாம். சிறைச்சாலையிலே கைதிகள் செய்த எல்லாவற்றையும் அவன் செய்தான். ஆனால் உண்மை என்னென்னா, எல்லார் வேலையும் இவன் கையில் கொடுத்துட்டான். மற்றவன்லாம் ஜாலியாக சுற்றுறாண்டு. நீ பார்த்தியா, நீ வேலை செய்கிற இடத்துல ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு செஞ்ச, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு செஞ்ச, எல்லா வேலையும் உன் தலையில் வந்துருச்சு, நாங்கள் ஜாலியாக இருக்கும் பாரு. அவன் ஜாலியாக இருப்பான், எதிர்காலம் இல்லை. ஆனால் உனக்கு வேலை மேல் வேலை வந்தாலும், வேலை பழு சேர்ந்தாலும், கர்த்தர் உன்னை அனுபவம் உள்ளவனாய் மாற்றுகிறார். இதுதான் உன்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியம். அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய காரியமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை பழு. அந்த வேலை பழு என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். வேலை பழுதான் நம்மை அடுத்த கட்டத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. அதில் யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை செய்ய வைக்கிறார். நாம் செய்கிற வேலை நன்றாய் செய்தால்தான் பொறுப்புகள், உயர்வுகள், மேன்மைகள் நம்மை தேடி வரும். பரவாயில்ல, இவர் எல்லாத்தையும் நல்லா செய்கிறாருன்ட்டு பொறுப்புகள் தேடி வரும். யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார். அவன் நினைத்திருந்தால் வேண்டா வெறுப்பாக கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் செய்கிறத கரெக்டாக செய்கிறான். ஆமென் சொல்லுவோமா? அதனால் என்ன நடந்தது? பொறுப்புகள் கிடைத்து கொண்டே இருந்தது, உயர்வுகளும் கிடைத்து கொண்டே இருந்தது. எங்கே நமக்கு அதிகமான வேலை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல முறுமுறுக்கக்கூடாது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25 நிமிஷத்தில் முடிக்கணும், வேகமாக வாசிக்க. செய்யும்படி உனக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். அதாவது உங்களுடைய வீட்டில் வேலை செய்வதாக இருந்தாலும், உங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்வதாக இருந்தாலும், உங்களுடைய சபையில் வேலை செய்வதாக இருந்தாலும், எதை செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும். உனக்கு செய்வதற்கு என்ன சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அதில் உன்னுடைய டேலண்ட்டை காட்டணும், அதில் உன்னுடைய திறமையை காட்டணும். ஆனால் இக்கரைக்கு அக்கறை எப்பொழுதுமே பச்சை. ஒரு ட்ராமாவில் ஒருத்தர் சொன்னானா, அந்த வாயில் காப்பாளனாக இருந்தவன் அப்போ எல்லாம் வரும்பொழுது அவங்கள போய் எப்படி வரவேற்கணும், எப்படி பணியணும், குனியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் செஞ்சப்போ அவன் சரியாக செய்யலையாம். கேட்டதுக்கு அவங்க எனக்கு ஒத்து வராத கேரக்டரை கொடுத்துட்டாங்க, ராஜாவாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் எவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பேன் அப்படின்னு. நான் உனக்கு இந்த வாயில் காப்பாளன் வேலையவே ஒழுங்கா செய்ய தெரியல, நீ ராஜா வேஷத்துக்கு ஆசைப்படுறது சரியா? ஆண்டவர் நம்மளை எதில் உருவாக்கணுமோ அந்த வேலையை தான் முதல்ல கொடுப்பார். நான் ஒட்டஞ்சத்திரத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பொழுது நான் எதை உருப்படியாக செய்வேன்னு நினச்சாருன்னா, சைக்கிள் கூட இல்லாமல் 1 கிலோமீட்டர் நடந்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அங்கே போஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், திரும்ப போஸ்ட்டை கொண்டு போய் போட்டுட்டு வரணும், சைக்கிள் கூட இருக்காது. கேட்டிங்களா? அப்போ அதுக்கப்புறம் அதில் சரியாக செய்ய அடுத்த கட்ட வேலை, டேபிளில் உட்காந்து சீல் குத்துற வேலை. அதுக்கடுத்து எனக்கு கீழே ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு ஒரு ஆளை நியமிச்சாச்சு. அப்புறம் டேபிளில் உட்காந்து எழுதுகிற வேலை, அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுற வேலை. 30 கிலோமீட்டர் தாண்டி திண்டுக்கல்லில் டட்லி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன்களுக்கு போய் சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு வா, இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருவான்னு எங்கள் பாஸ்டர் அனுப்புவார். இந்த 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக 30 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கே போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் நடத்துவேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மதுரையில் போய் யூனிவர்சிட்டியில் இருக்கிறதான ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு போய் டாக்டர் செல்வன் அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடங்களை நான் கற்றுக்கொண்டு அதே காரியத்தை அங்கே போய் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. புரியுதா உங்களுக்கு? எடுத்த உடனே என்னை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா என் கால் நிற்க வேண்டிய இடத்துல இருக்காது, அது ஓட ஆரம்பிச்சு. என் மேலே மிதமிஞ்சிய நம்பிக்கை வந்துடும், என்னை விட்டு ஆள் இல்லைன்ட்டு. தேவன் எப்பொழுதுமே படிப்படியாக நம்மை கொண்டு போகிறார். ஆனால் அந்த படிப்படியாய் போவதற்கு நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு. அதை எந்த கண்ணோட்டத்தில் செய்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். முறுமுறுத்துக்கிட்டே செய்கிறோமா, வேண்டா வெறுப்பா செய்கிறோமா, கசப்புணர்ச்சியோடு செய்கிறோமா, என்ஜாய் பண்ணி செய்கிறோமா? ஆண்டவர் செய்கிற ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ணி செய்தார், ரசித்து செய்தார். எந்த வேலை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வேலையை நேர்த்தியாக செய்யுங்க. ஆமென் சொல்லுவோமா? இப்போ யோசிச்சு பாருங்க, செய்யும்படி உனக்கு நேரிடுகிறதுவோ அதை உன் பலத்தோடு செய். முழு பலத்தையும் முழு ஞானத்தையும் முழு விசுவாசத்தையும் இணைத்து செய் என்று புதிய மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
நன்றாய் செய்வதற்கும் நேர்த்தியாய் செய்வதற்கும் நமக்கு தேவனுடைய ஞானமும் தேவ பலமும் தேவை. ஆமேன்னு சொல்லுவோமா? உலக மனுஷன் செய்கிறது உலக பிரகாரமாக நேர்த்தியாக இருக்கும். ஆனால் நம்ம நேர்த்தியாக செய்யும் பொழுது அவன் செய்கிறத விட பெஸ்ட்டாக தெரியும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது தேவ ஞானம், தேவ பலம். அவனுக்குள்ளே இருக்கிறது அவனுக்கு அந்த அறிவு சார்ந்த கொள்கைகள் இருக்கலாம். நம்மளை விட திறமையை செய்யக்கூடியவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டியை கத்தர் வச்சுருக்காங்க. என்னமோ அவங்க செஞ்சாங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. எல்லோரும் தான் பிரியாணி செய்கிறாங்க, ஆம்பூர்காரன் செய்கிறது என்னமோ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் பிரியாணி சாப்பிட்டு 25 வருஷம் ஆச்சு. கேட்டிங்களா? அப்போ எல்லா பிரியாணியை விட இந்த ஹைதராபாத் பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லோரும் பிரியாணி தான் செய்கிறாங்க, எல்லோரும் சாம்பார் தான் செய்கிறாங்க. சாப்பிடும்போது இது என்னதுன்னு கேட்க வேண்டியிருக்கு. சிலர் வீட்டில் சாப்பிடும்போது சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். சில இடத்துல மோர் குழம்பா, கார குழம்பா, வத்தல் குழம்பா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கலர் ஒரே மாதிரி கலராக இருக்குது. அதுதான் சொல்கிறது, அவங்க சமையலை கூட ரசித்து செஞ்சதுனால அதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. புரியுதா உங்களுக்கு சகோதரிகளே? இப்போ சகோதரிகளுடைய உள்ளமெல்லாம் பொங்குகிறது. பாஸ்ட் இன்னைக்காவது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. மண்ணை திங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல மன்னவர்களே, இனிமேல் உங்களுக்கு சாப்பாடு மனன்னு வரும். சகோதரிகள் இனிமேல் நேர்த்தியாக செய்ய போகிறாங்க. ஆமாம், செய்யுங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் அழகாக செஞ்சு நேர்த்தியாக செய்யுங்க. ஆஃபீஸில் போகும்பொழுது நேரத்தை பார்த்துட்டு எப்படா முடியும்ன்ட்டு சோத்திரம். அந்த கொளுத்து வேலை செய்கிறவங்க பார்த்தீங்களா, டைம் பார்ப்பாங்க. 4:30 மணி ஆச்சுன்னா ஒரு பாண்டு போடு, ஏன்னா அவனுக்கு 5 மணி வரைக்கும் அதை இழுக்கணும். கேட்டிங்களா? அதிகமாக போடாதுன்னு கண்ணை காட்டுவான் சித்தாள்கிட்ட. வேலை முடிஞ்சாலும் நேரம் முடிஞ்சாலும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்து அதை நேர்த்தியாக செய்யணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் மேலே கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு பாரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீ எதை செய்ய நீ முற்படுறியோ அது எல்லாத்துலேயும் நானும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஆமென். நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் யாத்திராமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. 2-6 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்வதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது யோசித்து செய்வதற்கும், இங்கே யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இப்ப நல்லா கவனிங்க. பெசலெயேல் உங்களையும் மாறி எங்களை மாறி ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா அவன் செய்யறதுல மட்டும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தது. அவன் செய்யறதுல மட்டும் ஒரு நேர்த்தி இருந்தது. ஏனென்றால் அதை செய்வதற்குரிய புத்தி, ஞானம், அறிவு உண்டாவதற்கு ஆண்டவர் அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார். சமையல் கட்டில் கூட அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணி செஞ்சு பாருங்கள், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். ஆச்சி மசாலா போடுறதுனால இல்லை, சக்தி மசாலா போடுறதுனால இல்லை. நீங்கள் ஆவியில் நிரம்பி நல்லா ஆண்டவரோடு இணைஞ்சு சமையல் பண்ணும் பொழுது உங்கள் சமையலை உங்களாலே நம்ப முடியாது, நானாக இப்படி சமைச்சேன்னு சொல்லி. ஆமென். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் வழக்கமாக செய்கிற அந்த வேகத்தில் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் யோசித்து செய்கிறதுக்கும் யோசித்து செய்கிறதுனா செய்ததை முன்னாடி எப்படி செஞ்சோன்னு யோசிக்கிறது. யூகித்து செய்கிறதுனா இதுவரைக்கும் செய்யாத ஒன்றை செஞ்சு பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போன்னு யூகித்து செய்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ தெரிந்த காரியத்தை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுவார். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் புதுசாக ஒரு சப்ஜெக்டை, ஒரு ப்ராஜெக்டை உன் கையில் கொடுத்துட்டா கூட ஐயோ இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு நினைக்காத. உன் கையில் கொடுக்கக்கூடிய அந்த நியூ ப்ராஜெக்ட் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாவிட்டாலும் கர்த்தர் அதை யூகித்து செய்வதற்குரிய ஞானத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவர் இப்படி நம்பணும். எனக்கு இது வராது, இது விளங்காமல் போயிடும். அப்படியே விளங்காதுன்னே சொல்லக்கூடாது. என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ வேண்டிய ஞானம், ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன தேவை? ஞானம், அறிவு, புத்தி. இது 3ஐயும் நான் தர்றேன்னு அவர் சொல்கிறார். அப்போ தேவ ஆவியில் அது வீட்டு வேலையோ எந்த வேலையோ, துணி துவைச்சி அடுக்குனா கூட அது எப்படி இருக்கணும்?
நேர்த்தியாக இருக்கணும். அல்லையிலே சொல்லுவோமா? அண்ணனுக்கு வந்து என் பீரோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆமே, என்னை பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல, ஏன்னா தேவன் உலாவுகிற வீடு. நம்முடைய வீடு கிச்சனில் தேவன் இருக்காரா இல்லையா? பாத்ரூமில் தேவன் இருக்காரா இல்லையா? நல்லா கவனிங்க. அது அசுத்தமான இடம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த அசுத்தம் நம்ம வயிற்றுலேருந்து தான் போகுது. அப்போ எப்படி நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு? சிலர் ரொம்ப பரிசுத்தமாக யோசிப்பா, ஐயோ பாஸ்ட் பாத்ரூமில் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லிட்டாரு. இவங்க என்னென்னா குப்பை தொட்டிக்க போகிற ஆட்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி போகக்கூடிய பரிசுத்தவான்கள். ஏங்க நீங்கள் அசுத்தம்னு நினைக்கிறதுலாம் உங்களுக்குள்ளே தானே இருக்குது. அது உள்ளே இருக்கும்போது தானே அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுறார். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரொம்ப பரிசுத்தம் பேசிட வேண்டியது, ரொம்ப பரிசுத்தம், ப்ராக்டிக்கலாக இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? யோசித்து செய்வதற்கு மட்டுமில்லை. யோசனை என்பது ஏற்கனவே எப்படி செய்தேன் என்பதை ஞாபகப்படுத்தி செய்வது. யூகித்து செய்வது என்பது தெரியாத ஒன்றை யூகத்தின் அடிப்படையில் செய்வது. அந்த யூகத்தை தருவது கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். நான் இதை புதிய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். ஞானம், அறிவு கூர்மை, தொழில் திறமை, அனுபவம் அவனுக்கு உண்டாகும்படி. திரும்ப வாசிக்கிறேன் கேளுங்க. ஞானம், அறிவு கூர்மை, தொழில் திறமை, அனுபவம் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இதனால் அவன் திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதனால் நான் அவனை பரிசுத்த என்னுடைய ஆவியினால் நிறைத்தபடினாலே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றிருக்கிறான். இது உலக மனுஷனுக்கா தேவ பிள்ளைக்கா? அப்புறம் ஏங்க உலக மனுஷனே ஃபஸ்ட்டில் மார்க் வாங்குறான், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறான், மார்க் அதிகமாக வாங்குறான், நம்ம ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டதே சாதனையாக நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் உன்னை தேறினவனாய் நிறுத்த விரும்புகிறார். வேலை செய்கிற இடத்துல நீ தான் உயர்ந்திருக்க வேண்டும். நீ தேவ பிள்ளை. அப்போ அதுக்கு ஏற்றபடி ஆண்டவரை சார்ந்து கொண்டு நீ ஒவ்வொரு வேலையை செய்ய செய்ய கர்த்தர் அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுவோமா? இந்த இந்த எல்லா வேலைகளையும் செய்வதற்கு ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் ஒரு லீடராகவோ மேனேஜராகவோ இருந்தால் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த திட்டமிடக்கூடிய நுட்பத்திறனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனை சார்ந்து கொண்டு அன்றாட வேலையில் வெற்றி பெறுகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அன்றாட வேலை காலைல ஜெபம் பண்ணியா? என்ன ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் போக்குவரத்தா? இதுதான் ஓடுது. உன்னுடைய வேலைக்காக ஜெபம் பண்ணு, உன் படிப்புக்காக ஜெபம் பண்ணு, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. நீ செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஆண்டவரை இன்னைக்கு போகிற நான் நல்லா செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், வெற்றியாக செய்யணும். இதுக்கு சார்ந்து கொள், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சும்மா ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரேயர் அல்ல, ஒரு பாரம்பரியமாக ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போகிறது அல்ல, அர்த்தமுள்ள ஜெபம். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தானே உன்னை ஜெபிக்க சொல்லுகிறார். நீ செய்கிற காரியம் நேர்த்தியாக இருப்பதற்கு தானே அவர் செய்ய சொல்கிறார். சில ஆட்கள் இருக்காங்க, தொட்டதெல்லாம் பொண்ணாகும், தொட்டதெல்லாம் உடச்சி போடுவோம். அப்படிப்பட்ட ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அழுது ஜெபம் பண்ணுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. நீ தொடர்றதெல்லாம் உடையன்னு போடலை. அதை உடைக்கிறது பிசாசுனால பண்ணிங்க. ஆண்டவர் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நேர்த்தியாக தான் படைச்சார் ஆண்டவர். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பிசாசு எல்லாத்தையும் ஒழுங்கினமாக்கி விட்டான். இப்போ நான் வீட்டுக்கு வர்றேன், ஆவியானவரில் நிரம்பி நம்ம வீட்டிலையே இருந்தோம்னா எப்பவும் அந்நிய பாஷை பேசுகிற சொல்லலை, பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வீட்டில் வாழ்வது. அப்படி இருந்தால் நம்முடைய வீடு நேர்த்தியாக இருக்கும். இல்லை கண்ட காரியங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வீசி கிடந்து வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி அசிங்கமாக கிடந்துச்சுன்னா பிசாசுனுடைய ஆவி இருந்தால் தான் அப்படி நடக்கும். நீங்கள் யாராவது கோச்சிக்கிட்டீங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பயமும் இல்லை. நீங்கள் மாறணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டை வந்து பார்த்தா எப்படி இருக்கணும்? தேவ ஆவியானவர் உலாவுகிற ஒரு வீட்டை போல இருக்க வேண்டும். ஆமென். அசுத்த ஆவிகளும் பிசாசு சின்ன பின்னமாக்குற வேலையை செய்யுங்க. நேர்த்தியாக இருக்கிறத குலைச்சி போடுங்க. சில பிள்ளைங்க பார்த்துறீங்களா, விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போதில் அது தோக்குற மாதிரி தெரிஞ்சுன்னா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். அதை செய்கிறது யார்? பிசாசு. தனக்கு பிடிச்சது செஞ்சால் அப்படியே நல்லா நேர்த்தியாக, தனக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கையாமையும் அப்போ தான் அந்த பிசாசு குணமெல்லாம் என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். எனக்கு வேணாம் உனக்கு வேணாம். ஆனால் தேவ பிள்ளைகள் தேவ ஆவியில் நிறந்திருக்கும்போது எதை செய்தாலும் சிரிச்ச முகத்தோட புன்முறுவலோட ரசித்து செஞ்சு பாருங்க. ஏன்னா அந்த ஞானத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எல்லாத்துலேயும் உங்களுடைய வீட்லேயோ இப்போ
எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரதர் வேலை செய்யும்போது அவருக்கு சொந்த வீடு கட்டுற மாதிரியே பார்த்து பார்த்து செய்வார். இவர் மூலமாக வீடு கட்டினவங்க எத்தனை பேர் அதை ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? நம்ம சர்ச்சில் யாருமே வீடு கட்டி கொடுக்கல. அவர் நல்ல கையை தூக்கி காட்டுங்க. 2 பேர் 3 பேர் 3 வீடு கட்டி கொடுத்தாரு. 3 பேருமே சொல்கிறாங்க நல்லா தான் பார்த்து செஞ்சுருக்காரு. ஏன் தெரியுமா? அவருக்கு பணத்தை விட என் வேலைக்கு ஒரு பங்கை வந்துடக்கூடாதுங்கிறது. ஆமாம், வேலையை ரசிக்கிறவங்க எப்போவுமே அதை திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க. உங்கள் வீட்டை நீங்கள் நேசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு வாரம் நான் எல்லாருடைய கிச்சனையும் விசிட் பண்ண போகிறேன். ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வீடு நீட்டாக இருக்கணும். ஒரு அழகு, அதை வேலையை செய்கிறது அழகாக செஞ்சு பார்க்கணும். ரைட். யோசித்து செய்வதற்கும் யூகித்து செய்வதற்கும் தேவன் வேண்டிய காரியங்களை கொடுக்குறார். யோசிப்பு அப்படிலாம் செஞ்சதுனால என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 41:38. ஆதியாகமம் 41:38. வேகமாக வாசிங்க. 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல யார? சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு. ஏன் அப்படி இந்த மனுஷனை போல ஒருத்தன் இல்லைன்னு சொல்ல வச்சான்? அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும், அவன் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டாலும், மனநிலை கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் செய்வதை ஞானமாய் செய்தான். அவன் செய்ததை நேர்த்தியாய் செய்தான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தபடினால அரண்மனையில் இல்லை. பார்வன் சொல்கிறான், ஏன் அரண்மனையில் இந்த மனுஷனை போல ஒரு மனுஷனை என்ன சொல்றான்? வேறொருவன் உண்டோ? என் அரண்மனையிலும் கிடையாது, என் ராஜ்யத்திலும் கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதாவது என்ன சொல்றா, கேன் வி ஃபைண்ட், நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இப்படி ஒரு மனுஷனை? அதாவது அங்கே போட்டிருக்கு இந்த மனுஷனை போலன்னு போட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. யார? அவன் சூழ்நிலை அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் சந்தோஷமற்ற சூழ்நிலையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமாய் செய்தான். அந்த சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அதில் நேர்த்தி ஆனா, அதில் எக்ஸ்பர்ட் ஆனா, ஸ்கில்ஃபுல் ஆனா, பர்ஃபெக்ஷன் வந்துச்சு. இப்போ ராஜாவுக்கு சொல்கிறாங்க, அங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். இப்போ இவனை போல ஒரு மனுஷன் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இவனை போல அப்படின்னா என்ன அவன்கிட்ட ஸ்பெஷாலிட்டினா விவேகம், ஞானம். பைபிளில் நீதிமொழியில் போட்டிருக்கு, 1 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இந்த பைபிளை படித்தா உனக்கு விவேகமும் ஞானமும் கிடைக்கும். ஐயா, பாரம்பரியமாக படிக்காத பிரயோஜனம் இல்லை, கடமைக்கு படிக்காத பிரயோஜனம் இல்லை, பாஸ்ட் கேட்டார்னா பதில் சொல்லணுமே அதுக்கு படிக்காத பிரயோஜனம் இல்லை. ஆனால் நேசிச்சு இந்த பைபிளை படித்தா உன் வேலைக்கு வேண்டிய விவேகம், ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கார். இந்த விவேகமும் ஞானமும் இவனுக்குள்ள வந்துச்சு. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா, தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறபடியா, நீ ஒன்னிலே நீ ஸ்பெஷலா ஒரு மனுஷன் கிடையாது. உன்னில் தானே நீ ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. உனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதனால தான் நீ வந்துட்டேங்கிறத அவன் கண்டுபிடிச்சா. என்னது? தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசிங்க. உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். நல்ல கவனிங்க. எங்க இருந்து? சிறைச்சாலையிலிருந்து நேர டைரக்ட் ப்ரமோஷன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. உன் சூழ்நிலை எதுவோ, உன் மனநிலை எதுவோ, உன் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம். நீ வேலை செய்கிற இடத்துல உன் வேலையை ரசித்து, அதான் சொன்னேன், அடுப்படியோ அரசாங்க அலுவலகமோ அரசியல் வட்டாரமோ எதில் நீ செய்து நேர்த்தியாக இருக்கணும். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் டைரக்ட் ப்ரமோஷன் கொடுப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். புதிய மொழிபெயர்ப்புல வாசிக்கட்டா? தன் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார், அவர் பாமர மனிதனிடையே இரார், அரசு அவையில் இருப்பார். ஆமென். தன் வேலையில் தன் அலுவலில் திறமை காட்டுகிற ஒருவரை பார்,
அவர் பாமர மனிதனிடையே இரார், அரசு அவையில் அவர் இருப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு தன் வேலையில் நேர்த்தியை காட்டினான். அசதியாக இருக்கல, ஜாக்கிரதையாக இருந்தான். தன் வேலையில் அசதியாக இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பண்ணா யார்? பிசாசு. உன் வேலையை நீ சோம்பேறித்தனமாக செஞ்சேன்னா உன் ஃப்ரெண்டு யார்? பிசாசு. கேட்டிங்களா? அப்போ வேலையில் நீ ஜாக்கிரதையாக இருப்பாயானா நீ நீசனுக்கு முன்பாக நிற்க மாட்டாய், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய். முதலாளிக்காக செய்யாத, மேனேஜருக்காக செய்யாத, சூப்பர்வைசருக்காக செய்யாத, கம்பெனிக்காக செய்யாத, தேவனுக்காக செய். ஆமென். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய பெஸ்ட்டு எதுவோ அதைத்தான் செய்யணும்னு பார்ப்பேன். எந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்தாலும் அந்த ஊழியத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு பார்ப்பேன். அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போகும். ஆமென் சொல்லுவோமா? அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகும். எனவே ஒரு சின்ன கூட்டம் தானே, 5 பேர் தானே, சின்ன பிள்ளைங்க தானே, சண்டே ஸ்கூல் பிள்ளை, நோ 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 எதை கொடுத்தாலும் நான் சில நேரம் உங்களுக்கு தெரியுமா, லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை சர்வசாதாரணமாக உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் அது லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய செய்தி. அந்த செய்தியையும் இந்த சிறு கூட்டத்துக்கு என் முழு பலத்தோடு தான் கொடுப்பேன். ஒரு கதை சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு தெரியும். நான் சாதித்தது என்னங்கிறது என்னை பற்றி சொல்லிட்டு போய் என் தேவையை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பரிதாபத்தை ஈஸியாக நான் சம்பாதிக்கலாம். அதுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வரல. இது என் ராஜாவுடைய வேலை, இது என் தேவனுடைய வேலை. இந்த வேலையில் நான் கரெக்டாக செய்ய 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 அந்த ராஜா உங்கள் கண்கள் காண அடுத்து 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 மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். இப்போ யோசேப்பு எங்கே போயிட்டான்? அரண்மனைக்கு போயிட்டான். இப்போ அரண்மனையில் தான் இருக்கான், ஜெயிலில் இருந்தான். இப்போ அதே அரண்மனையில் டாப் லெவலில் போயிட்டான். நீ இருக்கிற இடத்துல லோ லெவலில் இருக்கலாம், அதே இடத்துல கர்த்தர் உன்னை டாப் லெவலில் கொண்டு வருவாங்க. நீ இருக்கிற இடத்துல நல்ல வேலை செய்யும், நல்ல உன் உயிரை கொடுத்து வேலை. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எப்பா நீ வாங்குகிற சம்பளத்துக்கு ஏன் இப்படி உயிரை கொடுத்து செய்கிற? நான் உயிரை கொடுத்து செய்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்காக உயிரை கொடுத்தவர் இப்படி தான் செய்ய சொல்லியிருக்கார். உனக்கு கிடைக்கிற வேலையை நேர்த்தியாக செய்யன்னு சொல்லி. ஆமென் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரயுத்தரமாக, இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். நல்ல கவனிங்க, அவன் வாசிப்பதில் தேறினவன். அதாவது அவன் சுரமண்டலத்தை வாசிக்கிறான். அந்த சுரமண்டலம் வாசிப்பதில் அவன் தேறினவனா இருக்கான். நான் கேட்குறேன், என்ன கவனிங்க, தாவீது எந்த மேடையில் வாசிச்சிருக்கான்? எந்த வாத்தியார்கிட்ட போய் பழகினான்? அவனுக்கு யாழ் மீட்ட கற்றுக் கொடுத்தது யார்? சுரமண்டலங்கிறது என்னது? யாழ். யாழ் மீட்ட கற்றுக் கொடுத்தது யார்? அவன் எங்கே போய் வாசித்தான்? அவன் வாசிப்பதில் எப்படி தேர்ச்சி பெற்றான்? நிறையா வாசிக்க தான் தேர்ச்சி வரும். இவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடுகளை மேய்க்கும் பொழுது கூட அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக அல்ல, என் தேவன் என்னை பார்க்கிறாருங்கிற எண்ணத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமையை அவன் பயன்படுத்த ராஜாவுக்கு நியூஸ் போது இங்கே ஒருத்தர் இருக்கான் தேறினவன். உனக்கு சந்தர்ப்பமே கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உன் திறமையை வளர்க்குறதுல நீ கவனமாக இருக்கணும். ஆமென். சந்தர்ப்பம் கிடைச்சாதான் நான் எதையும் செய்வேன்னு இருக்கக்கூடாது. எனக்கு எந்த சந்தர்ப்பம் கிடைக்காட்டாலும் நான் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த தாளந்தை புதைச்சி போட மாட்டேன், நான் அதை செயல்படுத்தி கொண்டே இருப்பேன். அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு நாள் உங்களை தேடி அழைப்பு வரும். நீங்கள் சான்ஸ் தேடி போக தேவையில்லை, உங்களை தேடி அழைப்பு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கர்த்தர் கொடுத்த திறமைகளை பயன்படுத்துங்க. பேச்சு திறமை இருக்கா? கேர்சல் எடுக்க போங்க. சொந்த கதையை போய் அங்கே வளவள கொலகலான்னு பேசியிருக்கக்கூடாது. கர்த்தருக்காக பேசணும். ஆட்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்ச்சி திறமை இருக்கா? ஆண்டவர்கிட்ட இழுத்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன திறமை கர்த்தர் கொடுத்துருக்கு, அதை பூட்டி போடக்கூடாது. யோசேப்பு சாதகமில்லாத சூழ்நிலையிலே நேர்த்தியாக வேலை செய்தான் ஆண்டவருக்காக. ஏன்னா அவன் வளரணும்னு நினச்சான். அடுத்தவனை பற்றி கவலை, நான் வளரணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் வளரணும். அடுத்தவங்க என்ன நினச்சாலும் நினச்சிப்பாங்க, எனக்கு அவார்டு கிடைக்குதோ இல்லையோ ஒன்றும் வேண்டாம். ஸ்தோத்திரம். நீங்கள் தாவீது எந்த மியூசிக் கான்சர்ட்டில் வாசித்தான்? இசைஞானி இளையராஜா மாதிரி அவனுக்கு ஏதோ விருது கொடுத்தாங்களாம். ஏஆர் ரஹ்மானுக்கு 2 கையில் 2 ஆஸ்கார் விருது கொடுத்தாங்களாம். இதெல்லாம் உலகம் பாராட்டுது. ஆனால்
இவன் யாருக்குமே தெரியாமல் வனாந்தரத்தில் ஆடு தலையை ஆட்டியிருக்கோம். இன்றைக்கி மியூசிக் நல்லா இருக்குன்னு இந்த ஆடாவது தலையாட்டுதுன்னு சொல்லி இன்னும் உற்சாகத்தில் என்ன செஞ்சுருப்பான், வாசிருப்பான். ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ தான் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு வாசிக்கிறான். இப்போ தாவீதை பற்றி சொல்ல போகிறான். எங்கள் அரண்மனையில் ஒருத்தர் சொல்கிறான், அங்கே ஒருத்தர் இருக்கான்ப்பா பெத்லஹேமில், அவன் வாசிப்பதில் தேறினவன், ஹூ இஸ் ஸ்கில்ஃபுல் இன் பிளேயிங். 1:4-15-21 வாசிங்க. மத்தத்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா, ஓபேதேதோம், ஏயேல், அசசியா என்பவர்கள் செமனேத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். இப்படி வாசித்தாங்க. நேர்த்தியாய். ஆண்டவருக்காக வாசிக்கிறதுல என்ன தேவை? நேர்த்தி, பெர்ஃபெக்ஷன். ஏதோ வந்து அடிக்கிறோம், ஏதோ வந்து கீபோர்டு வாசிக்கிறோன்ட்டு இல்லை. இசை வாசிக்கிற யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? நான் ஆண்டவருக்காக வாசிக்கிறேன். ஏன் திறமையை காட்டுறதுக்குல்ல, கர்த்தர் மகிமைப்பட வேண்டாம். ஆமென். கர்த்தர் மகிமைப்படணுங்கிற அந்த எண்ணத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தேர்ச்சியை கொடுக்குறான். அந்த அங்கே தாவீது அவன் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். அதனால தான் அவனுக்கு நல்லா வாசிக்க தெரிஞ்சதுனால தான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆட்களை செலக்ட் பண்ணும்போது எப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணான்? தேர்ச்சி பெற்றவர். எப்படி நேர்த்தியாய் வாசிக்கக்கூடியவர், பிசகாமல், காடு பிசகாமல் அழகாக வாசிக்கக்கூடியவங்களை அவன் தேர்ந்தெடுத்தான். 22ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியருக்குள்ளே கெனனியா என்பவன் சங்கீத தலைவனாய் இருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். எல்லாரும் நல்ல நேர்த்தியா வாசிக்கிறாங்க, அதுல ஒருத்த மட்டும் நிபுணனா மாறிட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் சொல்லப்படுற ஸ்கில்ஃபுல் மேன். எல்லாரும் நேர்த்தியா வாசிக்கிறாங்க, ஆனா இவன் மட்டும் எப்படிட்டான்? தலைவன் ஆயிட்டான். ஏன்? எதனால? நிபுணன். சொல்லுங்க பார்க்கலாம். நிபுணனுக்கு இங்கிலீஷ்ல என்னது? எக்ஸ்பர்ட். அப்படிதானே? ஸ்கில்ஃபுல், எக்ஸ்பர்ட், ஸ்கில்ஃபுல். மற்றவங்கெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வாசித்தாங்க, கார்டு பார்த்து வாசிப்பாங்க. ஆனால் இவன் அதில் நிபுணத்துவம் வாங்கிட்டான். அதனால் இவனை தலைவனாக்கிட்டான். இவன் வாசித்து தன்னுடைய தொழிலில் அவன் திறமையை வெளிப்படுத்த பதவி தானாக தேடி வருது. தாவீதுக்கு நல்லா இசை வாசிக்க தெரிஞ்சபடினால்தான் அரண்மனையில் ராஜாவுக்கு பிசாசு வரட்ட போயிட்டான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிசாசு வரட்ட போனார், கர்த்தர் அவனை உயர்த்தினார், அடுத்து ராஜாவாகவே மாற்றிட்டார். 1 சாமுவேல் 18:5 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். முதல்ல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். 2வது யாழ் வாசிக்க அரசவைக்கு வந்து பிசாசு வரட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ இவன் எதை செஞ்சாலும் புத்தியாய் செய்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். புத்தியாய் அனுப்புகிற எவ்விடத்துக்கும், எந்த வேலைக்கு அனுப்புனாலும் அதான் அர்த்தம். மளிகை கடை போயிட்டு வாடானா அதில் ஒரு நேர்த்தி. அனுப்புகிற எவ்விடத்திலும் போய் அவன் புத்தியாய் நடந்து கொண்டபடினால் அவன் என்ன செய்தானாம்? அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக மாற்றிட்டான். நீ ஆர்டினரி பர்சனாக இருக்கலாம், கர்த்தர் உன்னை எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? கடைசியாக 2 ராஜாக்கள் 10:30 வாசித்து முடியுங்கள். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் யெகூவை பார்த்து, என் பார்வைக்கு சரியானதை நீ நல்லா செஞ்ச. ஆமென். இப்போ எல்லாத்தையும் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு வந்தேன். உலக மனுஷனும் நல்ல காரியங்களை நிறையா செய்கிறான். ஆனால் நமக்கு அவனுக்கு வித்தியாசம் என்னென்னா, நாம் செய்கிற நல்ல காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு எது செம்மையாக இருக்கோ அதை நன்றாக செய்ய வேண்டாம். உலகத்தின் பார்வைக்கு சில காரியம் நல்லா தான் இருக்கும், அதுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு உலகமாக போய் நல்லா செஞ்சுட்டு வரலான்ட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய பார்வைக்கு எது நல்லதோ ஒரு காரியத்தை செய்யும்போது இது கர்த்தர் எப்படி பார்க்குறார், இது கர்த்தருடைய பார்வைக்கு நல்ல காரியமா, ஓகே, அப்போ நான் என்ன செய்யணும்? இதை நல்லா செய்யணும். ஊழியம் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதா கெட்டதா? அது எந்த ஊழியமாக இருக்கட்டும், சேர் போடுற ஊழியமாக இருக்கட்டும், சேர் போடும்போது கூட இங்கேருந்து பார்த்தா அந்த ரோ கரெக்டாக இருக்கணும். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னுடைய ப்ரொமோஷன் உன் கையில் தான் இருக்குது, உன் மேல் அதிகாரி கையில் இல்லை, உன் கையில் தான் இருக்குது. உன் வாழ்க்கையினுடைய உயர்வு உன் கையில் தான் இருக்குது. எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யுங்க, நேர்த்தியாக செய்யுங்க, உயிரை கொடுத்து செய்யுங்க. அவன் உனக்கு பிரதிபலன் கொடுக்காட்டி பரவாயில்ல, உன்னுடைய உண்மையை பார்க்கிற தெய்வம் உனக்கு உயர்வை கட்டளையிடுவார். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோமா?